ஆர்டர் பண்ணா அது வருங்க சாப்பிடுங்க. அண்ணா ஆர்டர் கேன்சல், எனக்கு சாண்ட்விச் இருக்கு. இது பாதி நான் கடிச்சு வச்சிருக்கேன், இது கேக்குறீங்க? அப்ப அது இன்னும் டேஸ்டா இருக்கும். நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன எதிர்பார்க்கறேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதுதான் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல இருக்கு அஜந்தா பேக்கரிஸ்க்கு பக்கத்து பில்டிங்ல தான் நம்ம டவுன் தவா கிச்சன் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் இருக்கு. நீங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கண்டிப்பா ஷேர் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கேப்ல வந்து அண்ணன் எனக்கு ஒரு சாண்ட்விச் செஞ்சு கொடுத்தாரு. சீரியஸ்லி வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. நான் இங்க பிராங்க் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி நான் கண்டிப்பா சொல்லவே இல்லை. இது வரைக்கும் நான் பார்த்த சாப்பிட்ட சாண்ட்விச்சஸ்ல இங்க கொஞ்சம் டேஸ்ட் நிஜமாவே நல்லா இருக்கு. அது நீங்க பார்க்கணும் நம்பணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்க. சாப்பிட்டும் பாருங்க. சாண்ட்விச் மட்டும் இல்லைங்க, அவங்க பர்கர் பீஸா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல எப்படி கடைக்கெல்லாம் வந்து சாப்பிட முடியும் நீங்க யோசிச்சிங்கனாலும் ஜொமேட்டோ மூலியமா நீங்க வந்து ஆர்டர் பண்ணி வீட்லயே சேஃப்டியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா அண்ணனோட கடைக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் வருவாரு. அவரு தான் அவரோட ஃப்ரெண்டு. அதனால அவரை பிராங்க் பண்றதுக்காக நம்ம வந்திருக்கோம். பண்ணுவோம், பிராங்க் ஆகுறா இல்லையா அப்படின்றத வீடியோல போய் பார்க்கலாம். அண்ணா எனக்கு வேணும். அவர் சாப்பிடுறது அவர் என்ன சாண்ட்விச் சாப்பிட்றாரோ அந்த சாண்ட்விச். ஓகே, அது எனக்கு ஒண்ணு. ஏன் மானிடா, எங்களுக்கு அது வேண்டும். Hello. Sam. Thank you. Thank you. Thank you, bro. Welcome. Bro, நல்லாவே இல்ல. என்ன சொல்றீங்க bro? தெரியல, ஒரு மாதிரி கசக்குது. கசக்குதா? என்னன்னு தெரியல, கொஞ்சம் செக் பண்ணுங்க. சரி, ஓகே. உங்களுக்கு சாண்ட்விச் கசக்குதா? நல்லா இருக்கா? ட்ரை பண்ணி பார்க்கணுமா? நல்லா இருக்கு. எனக்கு அதான் வேணும். அதுவா? அது வந்து அவங்களோடது, தரமாட்டாங்க. வேற தரீங்களா? தேங்க்யூ. சாரி. எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலி இந்த சாண்ட்விச் நல்லா இருக்கு. நான் 2 பீஸ் எடுத்துக்கலாமா? அது பரவாயில்ல. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? கையிலே கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நானே கூட எடுத்துக்கிறேன். அவர் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு அதுவும் நல்லா இருக்குன்ற ஹோப் இல்லை. எனக்கு இது பிடிச்சிருச்சு. வேற எது சாப்பிட்டாலும் எனக்கு கன்வின்சிங்காக இருக்காது. இதை விட அது நீங்க ஆர்டர் பண்ணதே நல்லா இருக்கும். பார்க்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. சாண்ட்விச்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க. ஒரு பொண்ணு வந்து கேட்குற, ஒரு பீஸ் தர மாட்டீங்க. கேட்டா எப்படிங்க சாப்பிட்டது எப்படிங்க கொடுக்க முடியும்? பேசுறீங்க நீங்க. சாப்பிட்டதை தரலாம், வாங்கி எடுத்தது தான் தரக்கூடாது. மௌனம் சம்மதித்து கருவி. அப்ப எடுத்துக்கலாமா? இதுலயே சொல்லிங்களேங்க, அதுக்குள்ள எடுக்கிறேன்றீங்களே. சொல்லுங்க. உங்களோடது வரும், அதையே சாப்பிடுங்க. எனக்கு அது பிடிக்கல. பிடிக்கலன்னா அது நான் என்னங்க பண்ண முடியும்? எனக்கு இந்த சாண்ட்விச் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க வச்சிருக்க சாண்ட்விச் தான் பிடிச்சிருக்கு அப்படி சொல்றேன்.
சாண்ட்விச் வேணுமா உங்களுக்கு? இதே கூட ஆர்டர் பண்ணுங்க. பன்னீரே ஆர்டர் பண்ணுங்க. அந்த பன்னீர் நல்லா இருக்காது. என்ன பிரச்சனை இல்லை. எனக்கு நீங்கள் சாப்பிட்ட சாண்ட்விச் வேணும். நான் சாப்பிட்டது வேணுமா? ஆமாம், மிச்சம் போயிட்டாங்க. பரவாயில்ல, எனக்கே பிரச்சனை இல்லைன்ட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? இந்த மாதிரி எச்ச பண்ணது எப்படிங்க கொடுக்குறது? எங்கள் வீட்டில் அப்படிலாம் சொல்லி கொடுக்கலங்க எனக்கு. அப்போ எங்கள் வீட்டில் மட்டும் போய் ரோட்டா 4 பேர்த்தோட எச்ச வாங்கி சாப்பிட்டு நான் சொல்லி கொடுத்தாங்க. என்னங்க பேசுறீங்க? அப்படி இல்லை, நீங்கள் இப்படி கேட்குறீங்களே, அது எப்படி இருக்குது? நான் ஃப்ராங்காக கேட்குறேன். நான் நினச்சிருந்தா எடுத்து சாப்பிட்ருக்கலாம். பட் எங்கள் வீட்டில் அவ்வளோ டீசெண்டாக சொல்லி தரல. அதனால நான் கேட்டு வாங்கி, அதுவும் உங்ககிட்ட கேட்காம எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு தோணுச்சு. நீங்க ஏங்க என்கிட்ட கேட்கணும்? என்னங்க பேசுறீங்க? வந்து உங்கள் சாண்ட்விச் உங்ககிட்ட தானே கேட்கணும். வேறு இதெல்லாம் வருது எனக்கு நீங்க சொல்றதை பார்த்தா. குறைச்சிக்கோங்க. நீங்க ஆர்டர் பண்ணா அது வருங்க, சாப்பிடுங்க. அண்ணா ஆர்டர் கேன்சல், எனக்கு சாண்ட்விச் இருக்கு. இது பிடிச்சிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்க வேற ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோங்க. வேணாம்னு சொல்லிட்டேன். வேணாமா அப்போ ஏன் போங்க வெளியே? ஏங்க எப்படி பண்றீங்க? நான் சாண்ட்விச் சாப்பிட்ற மூட்ல வந்துட்டேன். சாப்பிடாம போக மாட்டேன். சாப்பிட தாங்க இருக்கேன், எனக்கு சாப்பிட விடுங்க நிம்மதியா. பட் இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற எதுவும் சாப்பிடக்கூடாதுன்ற மூடுக்கும் நான் வந்துட்டேன். இந்த பீஸ் தருவீங்களா, இந்த பீஸ் தருவீங்களா? இது பாதி நான் கடிச்சு வச்சிருக்கேன், இது கேக்குறீங்க? அப்ப அது இன்னும் டேஸ்டா இருக்கும். ஆக்சுவலி எனக்கு வந்து உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும்னு தோணுது. பட் எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் நான் இந்த கடையோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது கூட நான் ஃபர்ஸ்ட் பார்த்த போது உங்களுக்கு தான். ஸோ உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சாண்ட்விச் உங்ககிட்ட கேட்டு பேச ஆரம்பிச்சதுக்கான ரீசன் இல்லை. அண்ட் இந்த சாண்ட்விச் நல்லா இல்லை, எனக்கு வேற கொடுங்க அப்படின்னு இந்த கான்வர்சேஷன் இழுத்ததுக்கு காரணமும் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக தான். இவ்வளோ இழுக்கணும் கூட இல்லை, நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே. இவ்வளோ நான் சொன்னதுவே ஆப்வியஸ்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே, நான் டைரெக்டாகவே சொல்கிறேன். எனக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை லவ் பண்ணுறேன். என்னையா? இந்த நீங்கள் தானே இருக்கீங்க? ஆமாம். அப்போ உங்களுக்கு தான். என்னை பற்றி என்னங்க தெரியும் உங்களுக்கு? அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு உங்களை பார்த்த உடனே ஏதோ சம்திங் எனக்குள்ளே தோணுச்சு. இன்னமும் தோணிட்டு இருக்கு. பட் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் நான் தவிச்சிட்டு இருக்கேன். அதனால எனக்கு மற்றபடி வேறு எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு தேவையில்லை. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் எனக்கு கிடைச்சா போதும். பார்த்தீங்க அதுக்குள்ள எப்படிங்க லவ் எல்லாம் சொல்றீங்க? ஆக்சுவலி நான் வந்து 2வது செகண்ட்லேயும் சொல்லியிருப்பேன். பட் உடனே சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிருவீங்களோ அப்படின்ட்டு தான் நான் இந்த 2 மினிட்ஸ் கழிச்சு சொன்னேன். சினிமா டைலாக்லாம் சொல்றீங்க. ஆக்சுவலி உண்மையாக நடந்தது தாங்க சினிமாவில் எடுக்கிறாங்க. ஸோ அது சினிமா டைலாக் கிடையாது. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதுதான் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். திடீர்னு வந்து சொல்றீங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ யாரும் கூட எனக்கு தெரியாது. என் பேர் ரோஷினி, நான் விஜே, அண்ட் உங்களை லவ் பண்ணுறேன். இதை விட வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் உங்களுக்கு? நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலையே. பட் எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி இதயன்றது எல்லாத்துக்குமே காமனாக ஒரு ஆர்கனாக இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிடிச்சவங்களை டக்குன்னு பார்த்து அவங்களுக்காகவே மீறி வாழ்க்கை ஃபுல்லாக துடிக்கிறது தான் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னடா டக்குன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலி நான் இந்த கதவை திறந்து உங்களை பார்த்து அந்த செகண்ட் என் மனசில் என்ன தோணுச்சோ 100 வருஷம் கழிச்சு நினச்சாலும் அதே தான் தோணும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் டக்குன்னு சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டே இருக்கேன். பட் நீங்கள் என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. உங்கள் மனசை கேளுங்க, அது என்ன சொல்லுதோ அதை கேட்டு சொல்லுங்க. இந்த இதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லவா? சரி இருங்க, நீங்க இது சொன்னதுக்கே என்னால என்ன பண்ண என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. இல்லை இது வேற விஷயம். அது என்னது? ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ஃபீல்டுக்குள்ளே போயிடாதீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராங்க் ஷோ தான். ப்ராங்க் ஷோ. ப்ராங்க் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்கு இவ்வளோ நேரம். எழுத்து அடிச்சிட போறீங்க, அதனால தான். ஆமாம் அதாங்க, மன்னிச்சிருங்க. இந்த கடைக்கு வந்தோம். ஆக்சுவலி ஓனர் தான் சொன்னார், இங்கே ரெகுலர் கஸ்டமர் யாருன்னு நாங்கள் கேட்டதுக்கு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுதான் அவங்கள கொஞ்சம் ப்ராங்க் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு பண்ணோம். என்னண்ணா?